அனைவருக்கும் வணக்கம். சகனா சமையலுக்கு வாங்க. நம்ம வீட்டிலேயே இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு 50 கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரே மாதிரி இது கருவேப்பிலையை உருகி வச்சுருக்கேன் 5 கொத்து. உளுந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். 3 பூண்டை உரித்து பல்லாக எடுத்து இது ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வரமிளகா காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்க போகிறோம். இது எப்படி வறுத்து நுணுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை போட்டோம். நம்ம பட்டை மிளகாவை போடுறோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த அளவுக்கு வதக்குனா போதும். அடுத்து கடலப்பருப்பு, நல்லா வறுத்தாச்சு. இதை கொட்டிட்டு அடுத்து உளுந்து எடுத்து கொட்டிட்டோமா. அடுத்து எள்ளையும் அந்த அளவுக்கு வறுத்து கொட்டிக்கிறோம். அடுத்து பூண்டுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பூண்டுலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஈரம் போகும். நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிஸ்கெல்லாம் போயிடுச்சு. பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அதையும் நல்லா வதக்கிடுறோம். இதோடு வதக்கினாதான் சட்டியில் ஒட்டாது. அதனால் இதுலேயே இருக்கும்போது பூண்டில் ஊற்றினாப்புல பரட்டிக்கிறோம். அப்போ தான் நல்லா வாசனையாக வரும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதை கொட்டிட்டு கொட்டியாச்சு. உங்களுக்கு தேவைன்னா பொரியரிசி கொஞ்சோண்டு பொரித்து கொட்டிக்கலாம். பசங்க சாப்பிட்றதால காரமாக இருக்கணும்னு நான் கொஞ்சோண்டு பொரியரிசி வறுத்து கொட்டிக்கிறேன். நம்ம பொடிக்கு தேவையானதெல்லாம் தனித்தனியாக வறுத்து கொட்டியிருக்கோம். இதில் என்னென்னா கடலப்பருப்பு, எள், உளுந்து, இதில் சேர்த்து வறுத்தது என்னென்னா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பூண்டு, இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கியிருக்கோம். பொரியரிசி தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ண வேண்டிய. காரமாக வேணும்னா யூஸ் பண்ண வேண்டாம். மிளகா போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். இது எல்லாத்தையும் கலந்து மிக்சியில் நல்லா அடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டிலே இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதை தோசைக்கு, இட்லிக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.